ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, கோதுமை மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அது 1 கப்பு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். எண்ணெய் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லா பசபசன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். உப்பும் ஒரு சிறிதளவு சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளித்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பனைஞ்சி எடுத்துக்குவோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் மசிச்சுக்கங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல கட்டி இருக்கக்கூடாது. அதனால் நான் நல்லா கையால் நல்லா மசிச்சுக்கிறேன். கட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கிறேன். கட்டி இல்லை, நல்லா பனைஞ்சிக்குவோம். நம்ம கையாலையும் ஒரு தடவை நல்லா பனைஞ்சி எடுத்துக்குவோம். இப்போ நல்லா கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா பனைஞ்சாச்சு. அது கூட ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் பொடி சேர்த்துக்குவோம். மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ஜீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கரம் மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன். சில்லி ஃப்ளேக்ஸ் அது 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். இது கொஞ்சம் நல்லா உரப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லிக்கீரை ஒரு சிறிதளவு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா உப்பு உரப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கங்க. இப்பயே எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதனால இன்னும் ஒரு 1/2 ஸ்பூனு நான் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம மாவை வளர்த்துக்குவோம். நான் இப்போ மாவை 2ஆக பிரித்து இது மாவை கொஞ்சம் தூவி இதை நம்ம வளர்த்துக்கலாம். சப்பாத்தி மாதிரி நல்லா வளர்த்துக்குவோம். இப்போ நல்லா வளர்த்தாச்சு. உருளைக்கிழங்க நம்ம எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விடுவோம். நல்லா ஸ்பூனாலேயே எல்லா பக்கமும் நல்லா தடவி விடுங்க. இப்போ ஃபுல்லாக எல்லா பக்கமும் நம்ம அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ரோல் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிக்கிட்டு ஒரு கத்தியோ இல்லை பீஸா கட்டரோ வச்சு நம்ம இதை சின்ன சின்னதாக கட் பண்ணணும். இப்போ இதை நல்லா பெரியாத அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்குவோம். நான் பீஸா கட்டரை வச்சு தான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி இது லேசாக கையால் ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப பெருசாலாம் வேணாம். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்குவோம். பாக்கி இருக்கிற மாவுலையும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சிடலாம். எல்லாத்தையும் இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்குவோம். அதில் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இது எண்ணெயில் போட்டு நான் பொரிக்கலை, ட்ரீ ஃப்ரை தான் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம இதில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சுக்குவோம். நான் இப்போ 4 நாளாக தான் இதை பொரிக்க போகிறேன். இதுக்கு எண்ணெய்லாம் ரொம்ப செல்லாது. இந்த மாதிரியே நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுருந்து இதை திருப்பி போட்டுக்குவோம். பாருங்கள், குழந்தைங்க ஸ்நாக்ஸுன்னு கேட்டால் இதை ஈஸியாக நம்ம செஞ்சு கொடுக்கலாம்.
இந்த மாதிரியே எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டுக்குவோம். நல்லா செவந்துட்டு இப்போ இதை நம்ம எடுத்துருவோம். எடுத்துட்டு அடுத்த பேஜையும் போட்டு இந்த மாதிரி நம்ம பொரிச்சுக்குவோம். இந்த மாதிரியே நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளவு டெம்ப்டியாக இருக்குண்டு. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்னு கேட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்து அனுப்பலாம். நம்ம வீடியோவை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். குழந்தைங்க ஸ்நாக்ஸுண்டு ஸ்கூல் விட்டு வந்து கேட்டால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.